இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிளகு அரிசி உப்புமா எப்பவும் போல் அரிசி உப்புமா செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக செய்யும் இந்த உப்புமா. அது செய்யறதுக்கு ஒரு டம்ளர் நான் பச்சை அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம். நான் பச்சை அரிசியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு இதை சேர்த்து கொரகொரப்பாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக கிடையாது, கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு நான் 3 பங்கு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அது கொதிச்சிட்டே இருக்கட்டும். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு கடுகு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு, கடுகு வெடித்த பிறகு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கலர் மாறட்டும், கோல்டன் கலராக வரட்டும். நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு இப்போ நம்ம மிக்சியில் உடச்சி ரவா பதத்தில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வறுபட்ட பிறகு சேருங்க. இந்த எண்ணெயில் நீங்கள் எண்ணெய் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க அந்த ரவையை அதில் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வறுத்துக்கோங்க. கைவிடாமல் வருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 4லேருந்து 5 நிமிஷம் நம்ம எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து. நான் எடுத்தது இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவு அரிசி எடுத்ததுனால இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிட்ட வறுத்துக்கிட்டேன். இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பையும் நான் தண்ணியில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அரிசி நல்லா வறுபட்டுடுச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்து அதிக லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணி நல்லா கொதித்த பிறகு தண்ணியில் சேருங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு நிறுத்திட்டு அதுக்கப்புறமா சேருங்க. எல்லாம் மேலாம் தெரிச்சிடும் தண்ணி. இதை மாதிரி தான் நல்லா கொதிக்கும். நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா உதிராக உப்புமா ரெடி ஆகிடும். நான் 3 பங்கு தண்ணி சேர்த்துக்கு காரணம் கொஞ்சம் தொண்டை அடைக்காமல் இருக்கும், அதுக்காக தான். இதுவே லைட்டாக கொஞ்சம் ஆற வைக்கும்போது நல்லா லாஸ்ட்டாக உதிராக எதுவும் வந்துடும். இல்லை ரொம்ப எனக்கு தனித்தனியாக வேணும் அப்படின்றவங்க நீங்கள் 2.5 கப்புலேருந்து 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டிங்கனாக்கா ரொம்பவே தனித்தனியாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்பவே ஹெல்த்தியானது இந்த உப்புமா. இந்த மிளகுலாம் சாப்பிடாதவங்களுக்கு ஈஸியாக இதுமாதிரி சாப்பிட வச்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.